ஸ்ரீரங்கம் 365. இன்று ஸ்ரீரங்க விமானம் முதலில் தோன்றிய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். பிரம்மா 1000 வருடங்கள் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை கொண்டு கடும் தபசு புரிகிறான் திருப்பார்கடல் என்கிற இடத்திலே. தஸ்ய வருஷ சஹசிராந்தே தப்யமானஸ்ய வேதசா ஆவிராசீத் மகத்தாம ஸ்ரீரங்கம் க்ஷீரசாகராத் என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன. 1000 வருடங்கள் கடுந்தவம் புரிந்தான் பிரம்மா. 1000 வருடத்தின் முடிவில் அந்த திருப்பார்கடலில் இருந்து ஒரு அழகான விமானமானது வெளியே வந்தது. அது தங்கமலை ஒன்று வெளியே வந்தாற்போலே இருந்ததாம். அதை கருட பகவான் வேதமூர்த்தி அவர் சுமந்து கொண்டு மேலே வருகிறார். அந்த விமானத்திற்கு 1000 தலையுடைய ஆதிசேஷன் குடைப்பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு புறம் சந்திரன், மற்றொரு புறம் சூரியன் சாமர கைங்கரியத்தை பண்ணுகிறார்கள். இந்த விமானம் வெளிவரும் பொழுது சனகாதி ரிஷிகள் வருகிறார்கள். சுனந்தன் முதலான பகவத் பக்தர்கள் வெளிவருகிறார்கள். எல்லா இடத்திலும் மகரிஷிகள் வந்து புஷ்ப விருஷ்டியை பொழிகிறார்கள். சேனை முதலியார்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் பகவானினுடைய சேனை துரந்தரர். அவர் செங்கோல் என்பதை கையிலே ஏந்தி கொண்டு இந்த விமானத்தின் பின்னாலே வந்து சேருகிறார். இவற்றை எல்லாவற்றையும் பிரம்மா பார்க்கிறான். பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு அதிசயமான ஒரு உருவத்தை, இப்படிப்பட்ட ஒரு விமானத்தை இதுவரை பிரம்மா கண்டதே இல்லை. அவன் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறான் விமானத்தை. உடனே அங்கிருந்த சுனந்தர் என்கிற பகவத் பக்தர் பிரம்மாவை பார்த்து பேசுகிறார். ஓ பிரம்மாவே, உன் போன்று பல பிரம்மாக்கள் இந்த விமானத்தை தரிசித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதிலே இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை தொழுது அவனாலே முக்தியை அடைந்திருக்கிறார்கள். நீயும் இந்த விஷ்ணு பகவானை தொழுவாய், அவனாலே உனக்கு முக்தி கிடைக்கும், வா என்று இந்த பிரம்மாவை கூட்டிக் கொண்டு போய் அந்த விமானத்தை காட்டுகிறார். அந்த விமானத்தை பார்த்தாலே அந்த பிரம்மாவுக்கு புல்லரிக்கிறது. 2 கையையும் கூப்பி கொண்டான். விமானம் தங்கமலை போன்று இருக்கிறது. உள்ளே பகவான் விஷ்ணுவே பள்ளி கொண்டருள்கிறார் அல்லவா. அந்த விமானத்தை 4 முறை பிரதட்சணம் பண்ணினான். 4 திக்கிலும் சென்று கீழே வணங்கினான். அந்த விமானத்துக்குள்ளே சென்று உள்ளே என்ன இருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டும்னு ஆவலோடு உள்ளே சென்றான். உள்ளே என்ன இருக்கு, அதை நாமும் ஆவலோடு காத்திருந்து அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம்.